இருக்கிறது. ஆமா. இந்த இருவரும் யாரு? யாரு? சந்திரர் யாரு, சூரியர் யாரு? அது சந்திர சூரியன். என் இருவிழி நேத்திரமாவார். ஆமாண்டி, என்னுடைய இரு கண்கள் ஆவார்கள். அப்படி இருந்த போதிலும் இதோ இருக்கக்கூடிய மாநிலத்திலே இருக்கக்கூடிய மாந்தர்கள் ஏவற்றமானவர்கள் அவனை என்னை வணங்கும் பொழுது அவரையும் கடவுளாகத்தானே வணங்குவார்கள். அதனால் அந்த சந்திரர் சூரியனா என்னுடைய வலது கண் சூரியனும் இடது கண் சந்திரனா அப்படி சந்திரனுடைய இருவிழியா ஆவார்கள். அதனால் இந்த மாந்தர்கள் ஏவற்றமான பேர்களும் என்னை வணங்குகின்ற போது அவர்களையும் கடவுளாகத்தானே வணங்குவார்கள். அதனால் இந்த இரண்டு நேத்திரமும் சந்திரர் சூரியன் என்று தெரிவிக்கிறார். இந்த இரண்டு நேத்திரத்தையும் நான் இறுக்கி கட்டி விட்டேன். ஆனால் இந்த உலகமாகப்பட்டது இறந்து விடும். வேண்டாம் பார்வதா, என்னுடைய இருவிழியை இந்த விபரீத விளையாட்டு வேண்டாம், அது வேதனைக்கு உள்ளாக்கிவிடும். அதனால் நினைத்தால் இப்போதே நான் கண்டை இறுக்கி கட்டி விடுவேன். இந்த உலகத்தை இருளாக்கி விடுவேன். என்னால் முடிக்கும். இது விபரீதமாகிவிடும். வேண்டாம் பார்வதா, இது விபரீதமாகிவிடும். வேண்டாம். அதனால வேண்டி கேட்கக்கூடிய எண்ணிக்கைக்கு எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றாக விளக்கமாகப்பட்டது தர வேண்டும். எப்படி என்றால் திசை எத்தனை? திசை என்பது ஒன்று என்றால் என்ன? அப்படி நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு திசை என்பது 4. திசையோ 4. திக்கு எத்தனை? திக்கு என்பதோ 8. அது இருக்கபடியான புவனம் எத்தனை? புவனம் என்பதோ ஊனம் என்பதோ 4. கோணங்கள் 6. 16. அப்படி அது இருக்கபடியான தத்துவம் எத்தனை? தத்துவம் எத்தனை? 96. 96 தத்துவம். இதெல்லாம் தெளிவாக சொல்லி வருகிறீர்களே. அப்படி ஒன்று என்றால் அந்த ஒன்று என்ற எண்ணிக்கைக்கு அர்த்தம் என்ன? ஒன்று என்பதோ இந்த உலகம். ஒன்று என்பது இந்த உலகம். இந்த உலகமாகப்பட்டது ஒன்று. அப்படி இரண்டு என்றால் இந்த ஆகாயம் இதோ பூமி. இந்த ஆகாயம் பூமி என்பது இரண்டு அர்த்தம். மூன்றுக்கு அர்த்தம் என்ன? மூன்று என்றால் இதோ இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய நாங்களும் 3, நீங்களும் 3. அது இருக்கக்கூடியான மும்மூர்த்திகள் என்றால் ஆட்கள் அழித்தல் படைத்தல் 3. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று தெரிவிக்கிறது. அது 3க்கு 3 கர்த்தாக்கள். முடிந்தது. 4க்கு என்ன அர்த்தம்? 4 என்பதோ வேதங்களோ 4. பிரம்மதேவனிடத்திலே படைக்கக்கூடிய சரியாக இருக்கக்கூடிய ருத்யாசு சாமம் அதர்வனம் 4 வேதங்களும் அதான் 4 என்பது. 4 என்பது 5 என்பதோ பஞ்சபூதங்களும் 5. பஞ்சபூதம். பஞ்சபூதங்கள் 5. அது இருக்கபடியான 6 என்பது என்ன? 6 என்பதோ சுரங்களோ 6. சுரங்கள் சாரி காம பாத நீச அப்படி 6 சுரங்கள். 7 என்பதற்கு என்ன? என்பதோ இருக்கக்கூடிய சப்த கன்னிகள் 7. சப்த கன்னிகள் 7. 8 என்பதற்கு என்ன? 8 என்பதோ இது அஷ்ட திக்குகளும் 8. அஷ்ட திக்குகளும் 8. 9 என்பது என்ன? 9 என்பதோ இது இருக்கக்கூடிய நவகிரகங்களும் 9. நவகிரகங்களும் 9. 10 என்பது என்ன? 10 என்பது இந்த பரம்பொருளாகி இருக்கக்கூடிய பரம்பொருள். ஆண்டவா 10 என்பது பரம்பொருளாகி இருக்கக்கூடிய பரம்பொருளா? ஆண்டவா பரவாயில்லை. நான் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அழகாக பதில் உரைக்கிறீர்கள். ஆனால் இன்றும் இருக்கிறது. இதோடு நான் விட போவது கிடையாது. இன்னொன்று என்ன தெரியுமா? இப்பேற்பட்ட உலகத்தின் கண்ணிலே அந்த ஒன்று என்பது இப்பேற்பட்ட உலகம் என்று தெரிவித்தீர்கள். அந்த உலகம் இப்பேற்பட்ட அண்டம். இந்த அண்டம் எதற்காக அண்டம் ஆகாயத்தில் அடக்கம். அந்த அண்டமாகப்பட்டது இப்பேற்பட்ட ஆகாயத்தில் அடக்கம். அப்பேற்பட்ட ஆகாயம் எதற்கடக்கம்? மேகத்தில் அடக்கம். மேகத்தினுள் அடக்கம். ஆண்டவா அண்டமாகப்பட்டது ஆகாயத்திற்கு அடக்கம். ஆகாயமாகப்பட்டது மேகத்திற்கு அடக்கம். அப்ப அந்த மேகமாகப்பட்டது வாயுக்குள் அடக்கம். வாயுக்கு அடக்கம். அப்பொழுது வாயுவாகப்பட்டது. வாயு என்பது விந்துக்குள் அடக்கம். விந்துக்குள் அடக்கம். அப்பேற்பட்ட விந்தாகப்பட்டது சக்திக்குள் அடக்கம். என்ன? அப்பேற்பட்ட விந்தாகப்பட்டது சக்திக்குள் அடக்கம். சக்திக்குள் அடக்கம். அப்ப சக்தியாகப்பட்டது எதற்கு அடக்கம்? சக்தி சிவனுக்கு அடக்கம். என்னது? சிவனுக்கு அடக்கம் கிடையாது. இந்த சக்தி தான் உயர்ந்தவர். சிவன் தான் உயர்ந்தவர். சக்தி தான் உயர்ந்தவர். இந்த உலகத்தின் கண்ணிலே இந்த சக்தி தான் உயர்ந்தவர். சக்தி தான் உயர்ந்தவர். சிவன் தான் உயர்ந்தவன். சக்தி தான் உயர்ந்தவர். ஆணுக்கு பெண் அடிமை.
இப்போ நீங்க பெரியவங்களா இல்ல இவங்க பெரியவங்களான்னு தெரியணும். எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? வாங்க சாபத்திரி போடலாம். ஆணுக்கு பெண் அடிமை. அடிமை. ஆமா. அதனால் வேண்டி என்றைக்கும் அது இருக்கும்படியான ஒரு நாள் தினத்தில் அந்த தில்லையிலே திருநடம் ஆடினோம். எப்பொழுது திருநடம் ஆடிய போது நீங்கள் என்ன செய்தீர்கள்? அது இருக்கும்படியான ஒற்றை காலை தூக்கி ஆடினீர்கள். ஆனால் பெண்ணாக இருக்கக்கூடிய இந்த பார்வதா தேவி காலை தூக்கி ஆடினால் பார்ப்பதற்கு ஏனென்றால் அது பகவானுடைய சூழ்ச்சியின் மூலியமாக வலது காலில் இருக்கக்கூடிய குண்டலமாகப்பட்டது அறுதி கீழே விழுந்து விட்டது. என்னது அது உமக்கும் தெரியும். அதனால் அப்பேற்பட்ட சூழ்ச்சியின் மூலியமாக உங்கள் இடத்திலே நான் ஆட்டத்திலே தோற்று போனதனால் அன்று நான் முதல் கொண்டு உங்களுக்கு நான் பாரியாகத்தானே அடக்கமாகி விட்டேன். அந்த ஈசனுக்கு இந்த இருக்கக்கூடிய பார்வதா தேவி அடக்கம் அப்படி என்று நான் தோற்றதுனால உங்களுக்கு அடக்கமாகி விட்டேன். அதனால் வேடி இந்த தினத்துல இப்பேற்பட்ட வார்த்தையெல்லாம் பேசுறீங்களே, இந்த பேசி கொண்டு பரிசல் கிடையாது. இப்பேற்பட்ட பேச்சு கொண்டு பரிசல் கிடையாது. ஆனா இங்க ஒண்ணும் வாழறது கிடையாது. அதிகமா பேசாத. பெண்ணா அதிகமா பேசுனா இது வாழ வேட்டின்னு சொன்னா அந்த மாதிரி ஆயிடுவேன். என்ன சொகத்தை கண்டா? என்ன சொகத்துக்கு பாய் இருக்குதா? என்ன பாய் இல்லதா? ஒரு பாய் இருக்குதா? அந்த தினமா சாப்பிடறதுக்கு என்ன நல்ல சாப்பாடு இருக்குதா? நிரம்பு உங்ககிட்ட சொல்லலாம். டேய், படுக்க பாய் இல்லாத, அப்புறம் நீ சாப்பிட சாப்பாடு இல்லாத எப்படித்தான் இந்த ஜீவனை வச்சுன்னு பெண்ணா பிறந்து இருக்கிற 84 கோடி ஜீவராசி நீ ஒரு ஆளுதான். உனக்கும் சேர்த்து படி அளக்குறான். படி அளக்குறேன். ஆமா. சரி, அப்பேற்பட்ட ஜீவராசி யாருக்கு படி அளந்து அடைக்கவில்லை? இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அனைத்திற்கும் இன்றோடு படி அளந்திருக்கிறேன். சொல்லக்கூடிய ஒரு ஜீவத்துக்கு நீ படி அளந்தீர்கள் என் கண் முன்னால் காட்டினானால், உன் கண் முன்னாடி காட்டினீரானால் நான் நம்புவேன். நான் படி அளக்காமல் இருக்கிறேன் என்று தெரிவித்தாய் அல்லவா? அந்த ஜீவன் எங்கே இருக்கிறது? சாமி போட்டியில உட்கார்ந்து அதுக்கும் படி அளந்திருக்கிறேன். நைட்டு சாப்பிடவே இல்லையா? அதுக்கும் படி அளந்திருக்கிறேன். வரும்பொழுது அங்க ஜூஸ் வாங்கி குடிச்சு வந்துருக்கிறது. அந்தவா அது போகட்டும். சித்தெருமாகப்பட்டது அது இருக்கின்றது. அப்பேற்பட்ட சித்தெரும்பிற்கு நீங்கள் படி அளந்திருக்கிறீர்கள். நீ மூடி வைத்திருக்கின்றாய் சீசாவில் ஓட்டு ஒரு சித்தெரும்பை. அந்த பேழையில் வைத்திருக்கின்ற சித்தெரும்பு. ஆமா. அந்த சித்தெரும்பிற்கு படி அளந்திருக்கிறீர்கள். அந்த பேழையில் இருக்கக்கூடிய அந்த சீசாவை திறந்து பார். திறந்து பார்த்தால் அதற்கு உண்டானது இன்றைக்கு தேவையான பொருளை நான் இதோ படியானது அளந்திருக்கிறேன். திறந்து பார். மக்களுக்கெல்லாம் படி அடைந்தீர்கள். ஒரு அரிசியாகப்பட்டது இருக்கின்றது. அன்றைக்கு அதற்கு தேவையான உணவானது அதில் இருக்கிறது. ஏதோ என்னவென்று நினைத்துவிட்டேன். ஆனால் இப்போதுதான் உங்களுடைய மகிமையாகப்பட்டது தெரிந்தது. என்ன செய்ய வேண்டும்? இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்து நம்மை யாராவது தேடி துதித்து வருகின்றார்களா? அவர் வருகிறவர்களுக்கு மலையில வீட்டுக்கு அவர்களுக்கு அன்பர் அருள் கொடுக்க வேண்டும். அதனால என்ன வரத்தை கேட்கிறார்களோ அவங்க தட்டாமல் கொடுக்க வேண்டும். அதைத்தான் நம்ம வழக்கமாச்சு. கேட்கறதே இல்லைன்னு கொடுக்காத வழக்கம். அதனால் அமர்ந்து கொண்டு இருப்போமா? ஆமா.
கைலாயத்தை நோக்கி அரணே அரணே என்று சிவனே சிவனே என்று என்னை நோக்கி தவமானம் இருக்க வேண்டிய காரணம் நீ யாரு? உனக்கு என்ன வேண்டும்? எதற்காக என்னை கோரி தவமானம் செய்கின்றாய்? அதை தெரிவித்தால் உனக்கு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பிள்ளை பாக்கியம் என்பது கிடையவில்லை. பிள்ளை பாக்கியம் என்பது கிடையாது. வேண்டி நீங்கள் எனக்கு பிள்ளையாக அப்படி பிறந்திருந்தாலும் குழந்தை பிறந்த பிறகு இந்த பூமாதேவி ஒரு தொட்டிலாகவும் ஒரு தட்டிலாகவும் ஆகாய வானம் சொல்லக்கூடிய பூச்சக்கர குடையாகவும் 4 வேதமோ சங்கிலியாகவும் அப்படி சொல்லக்கூடிய எப்படி என்றால் பதுமையாக இருக்கக்கூடிய யாராரு சந்திர சூரிய பதுமையாகவும் அப்படி சொல்ல முடியாது. அனைத்துமே எனக்கு பொருளாக எனக்கு வேண்டும், வரமானது வேண்டும். அவரு நான் கொடுக்க மாட்டேன்றவர் அவரு ஐயாவோட குணம் தெரியாது. எப்படிப்பா 6000 பாட்டியே 2500 ரூபாய் கொடுத்தாங்க. பலகா இதோ இருக்கக்கூடிய கைலாயத்தை நாடி என்னை தேடி நாடி வந்தவர்களுக்கு இது நாள் வரையிலும் இல்லை என்று சொல்லுவது கிடையாது. அப்படி இருந்தாலும் அப்பா கேட்ட வரம் தாரேனப்பா. கேட்கும்படியான வரத்தை கொடுத்துட்டீங்க. ஆமா கொஞ்சம் கீழே இறங்கவும். அதான் சொல்லுவாங்க இப்போ ஒரு கல்வியானது பாடசாலையில கல்வியை போதிக்கும் பொழுது அந்த கல்வியை யாருகிட்ட கத்துக்கிறோம்? குரு கிட்ட கத்துக்கிறோம். அந்த கல்வி சரி சொல்லி கொடுத்த குரு கிட்ட குரு கத்து கொடுக்குறாருன்னா அந்த கல்வியானது சரியா இருக்குமா தப்பா இருக்கா அது யாருகிட்ட மறுபடியும் சொல்லி பார்க்கணும். அதே குரு கிட்ட தான். சரி குரு கிட்ட சொல்றமே, இப்போ இவங்கிட்ட வர்றேன் கேட்டமே, இந்த வாங்கின வரம் எப்படி இருக்கும்? ஆட்டா உள்ள பாடி வர
குத்துணுமா? கைலாயம் என்பது முழு தேங்காய். முழு தேங்காயா? இந்த நாயானது இருக்குதா? அப்ப முழு தேங்காய் போனா நான் ஏழை உருட்டுறதுக்கு முழு தேங்காயா? நாய் என்ன போறாங்க? நாய் என்ன பண்ணா? கொடுமை முக்காடு போட்டுட்டு போறாங்க. அந்த முழு தேங்காய் நாயானது என்ன பண்ணா? ஊத்தி போவோம். அந்த மாதிரி அப்ப நாங்க நாய். ஆட தந்தா வர மதி மெய்யோ பொய்யோ. இது சரிப்பட்டு வராது. ஓடி வாருங்கள். எங்க ஓடுறீங்க? இந்த கைலாயத்தை மரியாதை கூட்டிட்டு ஓடுது. குடுத்து விட வேண்டும். இந்த கைலாயத்தை வைத்து என்ன பண்ண போகிறார்கள்? ஆண்டவா, இது சரிப்பட்டு வராது. அது தெரிகிறது ஒரு அனந்த கானகம். அப்படிப்பட்ட கானகத்தின் மார்பாக நாம் இருவருமாக ஓடி செல்வோம். என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இந்த கைலாய நமக்கு அடிமை கேட்ட வரமான பரமேசம் கொடுத்துட்டான். அதனால இந்த கைலாயத்துக்கு நான் புது பரமகடலா இருக்கிறேன். அவங்க போறாங்க பாரு, அவங்க பின்னாலே சென்று என்ன நடக்குது போய் பார்க்கலாம். புது கணவன் எப்படி என்றா யாரு உங்களிடத்து எது வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடிய பிரம்மதேவன் செல்கின்ற வேளையில் அந்த பிரம்மதேவனுக்கு 5 சிரம், அந்த சிவனுக்கு 5 சிரம் வந்திருப்பது சிவன் என்று எண்ணி அந்த நிழலை பார்த்து தானாக ஓடி கட்டி பிடித்தால் அந்த பார்வதி யார் மேல தற்போது கனவுல வந்திருக்க நிழலை பார்த்து அந்த 5 தலையை பார்த்து கட்டி பிடித்து தவறு செய்தவர்கள் அந்த பார்வதி. அப்படி அண்ணனை தண்டிக்காமல் என் தந்தையா இருக்கும்படியான பிரம்மதேவனுடைய ஒரு சிரத்தை கொய்து விட்டான் இந்த இருக்கும்படியான ஈசன். அப்படி கொய்திருக்கும்படியான சிரமாகப்பட்டது அந்த வங்காள விரிகுடா கடலிலே கபாலமாகத்தானே அந்த சிவனை எப்பொழுது பழி வாங்க வேண்டும் அப்படி என்று அந்த கபாலமாகப்பட்டது காத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி அந்த கபாலத்துக்கு இந்த பிரம்மகண்டன் உயிர் கொடுத்து பிரம்ம கபாலமாகத்தானே உட்புகுந்து அந்த சிவனையும் பார்வதியும் பிடித்து பிடித்து ஆட்டி வைக்க வேண்டும். பிரம்ம கபாலத்தில் மூலமா ஆண்டவா, ஆண்டவா, என் கணவர்களுடைய சிவபெருமானுக்கு பித்துவெளியாகப்பட்டது பிடித்து விட்டது. ஆண்டவா, இதை நான் என்ன செய்வது, எப்போது என்ன செய்வது? ஆண்டவா, கோவிந்தா, நாராயணா, நான் என்ன செய்ய போகிறேன் தெரியலையே. இதற்கெல்லாம் காரணம் விடக்கூடியான என் அண்ணனா இருக்கக்கூடிய நமோ நாராயணமூர்த்தி எழுதிய ஆனால் இதற்கான தீர்வு அன்னவரால் கிடைக்கும். ஐயா, ஹரி நமோ நாராயணா.
எனக்கு பித்துவரி பிடித்த நிலையிலே அதற்கு மேல் உமா பார்வதியாகப்பட்டவள் இந்த பித்துவரி நீங்குவதற்கு வழிவகை தெரியாமல் அண்ணனா விளங்கும்படியான சாட்சாத் எம்பெருமான் பகவானை நமோ நாராயணனை துதி செய்ய சமயம் பார்த்து நமோ நாராயணமூர்த்தி சபைநாடி வருவதை காண்க